அதையும் தப்பு தப்பாக ஒரு மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நான் கேட்க மாட்டேன். நீ வந்து உட்காடுறீங்க, என்ன ஆங்கரா நீ, உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். நான் வந்து உக்காந்துட்டு பெஞ்சு தேய்ச்சிட்டு போயிட்டு எதுவுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த கேள்வி வரும். ஒரு கட்சியுடைய மன்றத்துடைய தலைவராக இருந்தீங்க, அங்கங்கே போவீங்க, சேரை தூக்கி வைப்பீங்க, மைக்கை தூக்கிவீங்க, எதாவது கொடுப்பீங்க, ஓகே. கட்சி ஆக அது கன்வெர்ட் ஆகும்பொழுது நீங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர்னு ஒரு பெரிய பொறுப்பு. எந்த கட்சி அடுத்த வருஷம் முதலமைச்சராக ஆட்சியில் உட்கார்ற கட்சி, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர்னு எப்படி இருக்கணும்? ஒரு பத்திரிகை அந்த மனோகரா படத்தில் செயினை கட்டிக்கிட்டு சிவாஜி கணேசன் நடந்து இழுத்துக்கிட்டே நடந்து பேசுவார், பார்த்துறீங்களா? பார்க்கலன்னா யூடியூப்பில் போட்டு பாருங்கள். உன்னை எதற்காக அழைத்து வர சொன்னேன் தெரியுமா அப்படின்னு, திருத்தி கொள்ளுங்கள் தந்தையே, இழுத்து வந்திருக்கிறீர்கள் அப்படி இப்படின்னு வாப்பில். அப்போ அப்படியே நடந்து வருவார், செயினை பிடிச்சி. இது வடிவேல் கூட ஒரு படத்தில் செயினை இழுத்துக்கிட்டு நடந்து வருவாப்புல. அந்த மாதிரி மைக்கை போட்டுனுக்கிறாங்க, இவர் மைக்கை தள்ளிக்கினே நடந்து போகிறார் இழுத்துக்கிட்டு. என்னையா கூத்தெல்லாம் நடக்குது. அதனால் அந்த கட்சி வந்து உலக அளவில் சிந்திக்கிறதுனால அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு முடிவெடுத்தோம்னா